என்ன பிரச்சனைனா சமீபத்தில் ராஜவேலு திரு செங்கோட்டையன் அவர்களை கேட்காமலேயே நேரடியாகவே பதவி போட ஆரம்பிச்சிட்டார். பெரிய தப்பு இல்லையா அது? கட்சியில் நீங்க ஒரு மாவட்ட செயலர் வச்சிருக்கோம், பெரிய மூத்த தலைவர், இவரை போடலாமா வேணாமான்னு சொல்லி நீங்க யோசனை பண்ணி கேட்டு அதெல்லாம் பண்ணியிருக்கணும். ஆனா சௌரியத்துக்கு உள்ள நுழைஞ்சு போஸ்டிங்கை போட்டு அது ஒரு பக்கம் நடக்குது. இங்க இவரை பொறுத்த வரைக்கும் அந்த சண்முகவேலுன்னு ஒருத்தர் நிறுத்தியிருந்தாரு, இவர் ஆதரவாளர் தான், இது செங்கோட்டையண்ணன். அவர் இறந்துட்டாரு, கொஞ்சம் ஓட்டு தான் போயிடுச்சு, 2000க்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன், 1600 1700. அவங்க ஃபேமிலியில அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, நான் அதுக்கு மேல போக விரும்பல. அவங்க வேண்டப்பட்டவங்க. அதனால சண்முகவேலு அவர் இறந்த பின்னாடி அவருடைய மகனை, அவங்க சம்மந்தப்பட்டவங்களை எல்லாம் அவர் தூக்கி நிறுத்தணும்னு செங்கோட்டையன் ஆசைப்படுறாரு. ஆனா எதிர்த்தரப்புல அதை விட முடியாதுன்னு சொல்லி கருப்பனுடைய ஆட்கள் உள்ள இறங்கிட்டாங்க. இந்த கருப்பண்ணன் ஆட்களுக்கு போஸ்டிங் போட்டது தான் உள்கட்சி கலவரமா மாறுச்சு. அதுல இவரை கன்சல்ட் பண்ணவே இல்லை. இன்னமும் கோபிக்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கோபி தொகுதிக்கு சட்டமன்ற தொகுதிக்கு வேற ஒருத்தரை பழனிசாமி ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இவரை எடுத்துட்டு போடுறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு. வர தேர்தலில் இந்த எடப்பாடி பழனிசாமி இருக்க இந்த அணியில் இவர் இருந்தாருன்னா செங்கோட்டையனுக்கு சீட்டு கிடைக்கிறதே கஷ்டம். நான் நீ ஓப்பனா சொல்றேன், அவர் பழி வாங்கிடுவார். யாரு? பழனிசாமி. அவருக்கு சீனியரு, மூத்தவர், நன்றி, விசுவாசம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆகவே அது நடக்கும்.